சாமி வாரேனையா 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 வடக்கு வாசலில காட்சி தருவாய் குதிரை ஏறி நீதி வருவாய் பக்கமேலம் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையில் நல்லதோர் ஒளிவில்லை அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை அன்பு உள்ளம் மாரியம்மன் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு இந்த சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்பொழுதால் அந்த அகிலாவண்டி கொண்டு பிரவாண்டி நாயகி வணங்க வேண்டும், அந்த தாயகப்பட்டவனை வணங்க வேண்டும். அந்த மீனாட்சி அம்மன் பவனி வரும்போது எப்படி இருப்பா தெரியுமா? அம்மா எப்படி எப்படி பல்லாக்கில் வரும்பொழுது தாயகப்பட்டவன் பல்லாக்கில் எப்படி வருவா? எப்படி வருவா? எப்படி வரான்னு பாப்போம் பாரு.
அருமையான பக்கமேலும் அப்படி அந்த அகிலாண்டவடி பெருமான் ஆகி வழிபட்டாலும் எந்த செயல் தொடங்கினால் கந்தருக்கு முந்தி பிறந்த தொந்திக்கிறவர் வழங்க வேண்டும். பிள்ளையாருக்கு ஒரு சுழியை போடணும். பிள்ளையாருக்கு சொல்லி போடாட்டி வச்சுக்க அண்ணே, அப்புறம் ஏன் நமக்கு ஒரு சுழியை போட்டு விட்டுரும். அதனால பிள்ளையாருக்கு ஒரு சுழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் கதையை போயிருவோம். அம்மா போலாம்ல, முந்தி முந்தி விநாயகரே 33 கோடி தேவர்களே ஜெய் பிள்ளையார் வெட்டுதக்கி விநாயகா விநாயகா குடங்குழியில் வாழ்ந்து வரும் இன்னாயே குப்பையம்மா குப்பையம்மா அடி பார்த்து இன்னாயே அத்தையம்மா அத்தையம்மா கொடி என்னாயே அத்தையம்மா அடி உன்னை எண்ணி பாவரங்க பாவரங்க இன்னைக்கு இந்த ராஜவயலிட ஆட்டோ ஆட வந்தேன் Thank you.
கோலத்துக்கு எதுக்கு அருமையா இருக்கிறீங்க? ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்தாங்க. பேரன்பு கொண்ட பெருங்களே, பிறமத பிறக்க மறையக்குறை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளம் சிங்கங்களே, தங்க சொல்லிக்க தமிழகத்தில் சிங்கங்களே, ஏடெடுத்த தமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் பாவலர்களே, யமயமதன் குமரி வரை தவழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாளைய ஜனநாயக மக்கள் தொடுத்துக் கொண்டிருக்கும் பாரத்தாய் மைந்தர்களே, மன எண்ணும் ஏட்டினிலை, சில எண்ணும் புறநிலை, கல எண்ணும் காவியத்தை போட்டு புகழ்படைத்த புலர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வெள்ளச்சாமி வந்தன செய்கின்றேன். வணக்கம். பல ஒரு ஸ்கூட்டி சாவி ஒண்ணு கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் வண்டி சாவின்னு வந்து மேடையில இருக்கு, சாவி வந்து வாங்கிக்கோங்க. இப்பொழுது பெட்டிக்காரங்க பூலகத்துல ஆமா எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், ஆமா எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம். ஆமா நமக்கு கண்கண்ட தெய்வம் யாரு? எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி தேங்க கண்ட தெய்வம். தாய் தந்தை. ஆமா தாயை வணங்கணும், தாய் சொல்ல கேட்கணும். ஆமா கேட்காம இருந்தோம்னா வச்சுக்கவே. அதனால தாய்க்கு ஒரு சொன்னது வணக்கத்தை பச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமா கதைக்கு போகணும். சாமி அழைக்கணும். சாமி அழைக்கிறவங்களே எல்லாரும் போயிடுவாங்க போலயே. தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. இருக்கிறதே கொஞ்சம் பேருதான் இருக்கிறீங்க. அந்த வார பாய சொல்லிட்டு சொல்ல மழை பெஞ்சா சொல்ல நனைஞ்சிருவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போட்டோம். அதனால தாய்க்கு ஒரு சொன்னது வணக்கத்தை வச்சுட்டு ஆமா அதுக்கப்புறம் சீக்கிரம் கதைக்கு போயிருவோம். ஆமா போலாம்ல. அம்மா அம்மா சும்மா இல்லடா, அவ இல்லேடா யாரும் இல்லேடா, தங்கம் கொண்ட பூமி பூமி தாங்கிக் கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா செத்தவனே தாண்டா, அந்த புத்தமியே நினைச்சா புத்தமணி தாண்டா. அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேடா யாரும் இல்லடா, பெருங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து கொண்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் பொறுக்கி வந்து சாதவடைச்சு தந்து தெரியா மகனா வளர்ந்ததும் எத்தனை தாயுங்க நாட்டிலே தாயம் அவளை போரும் இல்ல ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா, தாயின் கால வணங்கி விட்டுட்டு வாடா, அவளே தெய்வம் அதை நீ உணரு. மண்பாசம் வீசும் நல்ல ஊரு நம்ம ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்க அப்பா ஒரு கோவில், எங்க அத்தா அதில் சாமி, எங்க அப்பா ஒரு கோவில், எங்க அத்தா அதில் சாமி, இதுதான்டா நம்மளோட பூமி. வாசும் வீசும் நல்ல ஊரு நம்ம ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. களவட்டி நெல்லறுக்க அம்மா கால்களுக்க நீரப்ப எனக்கு நெல்லச்சோறு பொங்கி தந்து நீச்சதன் நீ உடிப்ப மாத்தி வெட்ட இல்லாம கெதியே நிகழப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி எடுப்ப. பெத்தவரே நீராயே கோவிலம்மா, பெத்தவரே நீராயே கோகிலம்மா, பெத்தகர பொழுதோ இருமம்மா, பெத்தகர எப்பொழுதுமே இருமம்மா. ஆத்தாடுகின்ற ஆதரிக்க யாரு இருக்கா, புது சேட வாங்கி வந்து உன்னை புதச்சையிடும் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியோ இனி முகத்திடா முடிக்கு இங்க போய்த்திடுவனும் பட்டகடனே நடக்க, போய்த்திடுவனும் பட்டகடனே நடக்க.
தேடுவேனம்மா பட்டகடனே நான் நடக்க போய் தேடுவேனம்மா பட்டகடனே நான் நடக்க மதுரை ஜெயா சிவகங்கை சீமை யானவள வத்தக்கடை அறிவதற்க சட்டமட்டி திட்டமட்டிக்கு சக்கமட்டி என்பதவரா என் தந்தவையர் சேதுவத்தேவர் என் தாய் வையர் செம்பாய் சேதுவரக்கம் செம்பாய் இம்மாழக்கம் கல்லறுகுடியிலே பிறந்து கல்லறுகுடியிலே வாழ்ந்து வரக்கொண்டு கட்டடத்த கலத்தவரை வெள்ளச்சாமி என்பது எனது ஐந்து வயது அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது என் தந்தை சேதுபதியும் என் தந்தை சேதுபதியும் உத்தராஜா இருவரும் அந்த வருங்காவட்டி ஜல்லிக்கட்டுக்கு செல்வது வழக்கம். அம்மா ஒரு நாள் சோயம் தை மாத 3ஆம் தேதி என்று சரி என் தந்தை சேதுபதிக்கப்பட்டவன் அந்த வருங்காவட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க போறோம்னு சொல்லி சரி மாடு பிடிக்க போறோம்னு சொல்லி அந்த வருங்காவட்டி ஜல்லிக்கட்டிலே என் தந்தை சேதுபதிக்கப்பட்டவன் அநியாயமாக மாடு வட்டி மாடு வெட்டப்படுது செத்து போயிட்டாரு அவங்க அப்பே நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது எங்க அப்பா மாடு வெட்டி செத்து போயிட்டேன். என் தாய் செம்பாகி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோடாறு குடியிலே பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு மேய்ச்சு வட்டி சும விளக்கே நாளாக்கி வர்றான். அம்மா அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியாதுப்பா. எங்க அப்பா மாடு வெட்டி செத்து போயிட்டேன். அம்மா அவன் செத்தது எனக்கு பெருசா தெரியும். ஏன்டா நல்ல மனுஷன் வீட்டுல தான்டா இருக்காரு. எங்க அப்பா நல்லா தான்டா இருக்கிறாரு. கதைக்கு எங்க அப்பா செத்து போயிட்டேன். அம்மா அவன் செத்தது எனக்கு பெருசா தெரியும். சின்ன வயசா இருக்கும் பொழுதே சரி காவட கூட்ட கையிலத்தை கட்டேன். சரி கவதாரி கட்ட கையிலத்தை கட்டேன். என் சக்கம்பட்டிக்கு நீர்கிழக்கு வெள்ளமலைக்காரன் ஒரு இடம். அம்மா அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையானா இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வது வழக்கம். என்ன பூனை வேட்டைக்கா? எத்தனையோ காடு இருக்குது.
எத்தனையோ மலை இருக்குது. ஆமா. எதனால அந்த வெள்ளமலை காட்டு வேட்டைக்கு போறேன்? எதுக்கு? ஏன் போற தெரியுமா? ஏன் போறீங்க? எந்த வெள்ளமலை காட்டுக்கு எந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போறோம், ஆமா, அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஓட்டுறது வழக்கம். அண்ணே, ஆமா, இத்தனை காடு இருக்குது இல்ல? சரி. நான் போற வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டி வரணும். அவ எதுக்குடா அங்கே வரணும்? இருந்திருந்த எங்களையா அவ சிக்கணும். இந்த பொட்ட பொறிக்கலையா சிக்கணும்? பெட்டிக்காரனே, இன்ன வரைக்கும் ஆமா என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளைங்க இடத்தை பார்க்க கூடாதுன்னு மனக்கட்டுப்பாட்டோட வாழ்வே நான் ஒருத்த மட்டும்தான். மூக்குல அருணா வந்துருச்சுடா. மூக்குல அருணா வந்துருச்சு. ஆமா, சத்தியமா சொல்றியா? இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தது கிடையாது. எந்த ஒரு பொம்பளை பிள்ளை நின்ன கூட பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை அந்த வெள்ளமலை காட்டுல அந்த சண்டாளியை பார்த்த பொண்ணு என் மனசை பட்ட பறி கொடுத்துட்டேன். சரி, அவ யாரு தெரியுமா? யாரு தெரியுமாடா? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த, ஆமா, 7 பேத்துக்கு இளைய கன்னியாக பிறந்த மலைச்சாமி மலையாத்தாள் என்ற இடத்த வெள்ளையம்மாள் என்பவன் அந்த வெள்ளமலை காட்டுக்கு விளையாடி விட்டு இருந்தா. சரி, அழகுனால் அழகு. அப்படிப்பட்ட ஒரு அழகுடா. எப்படி? பிரம்மன் படைத்த படப்பிள்ளையே இப்படிப்பட்ட ஒரு அழகா, பேரழகா, பேரழகா, என்னடா சொல்ற? அப்படிப்பட்ட அழகு. அவளை பார்த்த உடனே சரி, என் மனசை விட்ட பறி கொடுத்துட்டேன். வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும், இல்லாட்டி செத்துரு, இல்லாட்டி செத்தன முடி பண்ணு. ஆமா, அவளை நான் மனசார விரும்புறேன். நான் மனசார விரும்புறதே அவகிட்ட போய் சொல்லணும். அவ நம்மள மனசார விரும்புறாள் இல்லையான்னு நமக்கு தெரியணும். நம்ம மனசார விரும்புறத போய் சொன்னதானே அவளுக்கு தெரியும். சொல்லணும்னா மனசுக்குள்ள ஒரு தையம். என்ன பயம்? மனசுக்குள்ள ஒரு பயம். அதான் என்ன? ஒரு தயக்கம். என்ன தயக்கம்? ஆம்பளை பிறந்துட்டாலே பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுனா கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அது ஆம்பளைக்கு தான் இருக்கும், உனக்கு ஏன் இருக்கு? ஆம்பளைதான்டா. சரி சரி, தயக்கமா இருக்கும். ஆமா, அதனால மனசை தைரியப்படுத்திக்கிறதுக்காக சரி அப்ப தாண்டா எங்க அப்பா பத்தி வந்துச்சு. என்ன பொம்பளை புத்தியா? ஏன்டா பொம்பளை? எங்க அப்பா பத்தி என்னன்னு கேட்பீங்க? பொழுது விழுந்தா எல்லாம் எங்க போவாங்க? எல்லாரும் டீ கடைக்கு தானே போவாங்க. டீ கடைக்கு போவீங்க. ஆனா எங்க அப்பா எங்க போகும் தெரியுமா? இங்க எங்கடா கண்டா வைக்கிறாங்க, எங்கடா கள்ளச்சாராயம் வைக்கிறாங்கன்னு ஆமா எப்போதுமே போதையில இருக்கக்கூடிய எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு குடிகார பையன், அவனுக்கு பிறந்த புள்ள. ஆமா, நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்ப 8 அடி வந்தன வச்சுக்க, பிள்ளை 14 அடி வாயின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நான் அப்படி கிடையாது. நீ இன்னும் சேர்த்து 32 அடி கூட பாயுவேன். இன்ன வரைக்கும் குடியார செத்த அளவுக்கு கூட நான் போக மாட்டேன். ஏன்? குடியார பக்கத்துல நின்று கூட பேச மாட்டேன்டா. குடியார செத்த அளவுக்கு போக மாட்டியா? யாரா இவன் வேற ஈடு வருது. சத்தியமா சொல்றேன், எனக்கு குடினா என்னன்னு தெரியாத. ஆமா ஆமா, அப்படிப்பட்ட தங்கமான புள்ள என்ன பண்ண தெரியுமா? ஒருவர் நான் கருவ காட்டுக்குள்ள போய் எதுக்கு கஞ்சாவையும் கள்ளச்சாரத்தை கலந்து கொடுத்த விட்டு சரி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் என் வெள்ளையம்மனை பார்த்து அடிய சண்டாளி சண்டாளி என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்ட உனக்கு நான் பாத்துறோம் பாத்தியோ, பார்த்ததுல இருந்து என் மனசை பண்ண கட்ட பறி கொடுத்துட்டேன். ஆமா, வாழ்ந்தா பொண்ணோடதான் வாழ்வேன், இல்லாட்டி செத்து போயிருவேன் சொன்னேன். சரி, அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? என்ன சொன்ன தெரியுமாடா? அட இளவராசு என்ன சொன்ன? அட போடா குடியார பையலே. அதை முடிக்க மாட்டேன் உன்னை சொல்லலே. என் வெள்ளைய மகனை பார்த்த குடியார பையன் கேட்கிறா. சரி, என் பால் வடிகிற முகத்தை பாரு. என்னைய பார்த்தா யாராச்சும் குடியார பையன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என் வெள்ளைய மகனை பார்த்த குடியார பையன் கேட்டா. இந்த கூட ஒரு பாட்டுல குடிச்சு போட்டு கிடக்கு. யார் பார்த்தாவல? அது கலைமூர்த்தி அவர் பார்த்தாவலையா? அதுக்கு நான் என்ன சொல்ல தெரியுமா? அடிய சண்டாளி, எந்த ஒரு பொம்பளை பிள்ளைகள் எடுத்து பார்க்காதனா? ஆமா, இந்த வெள்ளமலை காட்டுல உன்னைய பார்த்த பொண்ணு உன்னைய மனசார விரும்ப. சரி, அதை வந்து உன்னிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் குடிச்சிட தவிர ஆமா மத்தபடி நான் குடியாரட்டி சண்டாளி என் மனசை புரிஞ்சு ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். அவன் மனசை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா. ஐயா நாளடிகள் சரி இரவணம் உறவன ஆகிவிட்டது. அம்மா எங்களுக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சா? காதல் வந்து காதல் இல்லடா. சரி, காதல் வந்துருச்சு. காதல் இதை உறுதி நிற்கிறோமா இல்லையா? என்ன பொம்பளை பத்தி பின்பத்தி நமக்கு தானே தெரியும். உங்களுக்கு தானே தெரியும். எத்தனை பேத்த பாத்திருப்போம், எத்தனை பேத்த பாத்திருப்போம். இன்னைக்கு நீதான் முக்கியம் பாருங்க, நாளைக்கு அவங்க ஆயிரப்பே முக்கியம் டாட்டா ஆடிட்டு போயிடும் நிச்சயம் இருக்குது. ஆமா, அதனால இதை உறுதி செஞ்சுக்கிறதுக்காக அவளை தர 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 தரத்தல எடுத்துட்டு போனேன். எங்க ஆஸ்பத்திரியா? ஏன்டா என்ன ஆஸ்பத்திரி இல்லனே, பொறுமையா எடுத்துட்டு போய் மதுரை மீனாட்சி ஆலயத்துக்கு எடுத்துட்டு போய் அடிய சண்டாளி வாழ்ந்தாளி என் கூட செத்தாளி என் கூட நோய் இந்த மதுரை மீனாட்சி சாட்சியா வச்சு
பரவாயில்ல, யாருனாலே முடியாது பண்ணிட்டியடா. கோயில் எப்படி சாட்சிய? சாட்சி இல்லடா, ஆ. சாட்சிய வச்சு ஆகா. வாழ்ந்தாள் என் கூட, ஆ. செத்தாள் என் கூட சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டேன். இப்பதான் 10 ரூபா காமெடி எடுக்காது. என் வெள்ளையமான சத்தியம் பண்ணி கொடுத்தா. ஆமா. என்னைக்கு வாழ்ந்தாள் என் கூட, செத்தாள் என் கூட சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் சரி. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் வெள்ளையமலை பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ஆச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவளை பாத்திர மாட்டேனா? அம்மா. அவ கூட ஆசையா ஒரு வார்த்தையாச்சும் பேச மாட்டேன் நானு. அம்மா. ஆசையோடும் ஆசையும் அவளோடும் கத்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்படி? என்ன சந்தர்ப்பம் கேட்பீங்க? வெள்ளையம்மாளின் சொந்த புறான அருப்புக்கோட்டை இருப்பத்தோட சரி. முத்தாளவன் சாத்திர திருவிழா நடைபெறுகின்றது. அம்மா. அந்த சாத்திர திருவிழாவிற்கு ஆ. இந்த வெள்ளச்சாவடி விளையாட்டப்பட்டையும் ஆமா. சிலமாட்ட போட்டி நடைபெறுகின்றது. ஆ. அதை பாக்குறதுக்காண்டி சரி. வெள்ளையம்மா ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கையோடு அம்மா. என் சக்கம்பட்டி சீமையை வெட்டி அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். போய் தொலை. அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போகணும்னா ஆ. சும்மா போக முடியுமா? சும்மா போக முடியுமா? என்ன ஆ. சின்ன வயசா இருக்கும் பொழுதே சரி. அவளுக்கு தேவையான பொன்பொருள்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தவன். ஆ. அவளை பார்க்க போகணும்னா சரி. தேவையான பொன்பொருள்லாம் வாங்கிட்டு போகணும். ஆமா. வாங்கிட்டு போகணும். நம்ம கையில என்னைக்கு காசு இருக்குது? நீ அந்த ஏன் சம்பாதிக்கிறதா? எங்க காசு இருக்குது? யாரை கேட்டாலும் காசா? அதனால வீட்டுல பெத்தாத்தான் ஒரு எதுக்கு இருக்கிறா. சரி. அவ அடுக்க பையில காசு எங்க ஒளிச்சு வச்சிருப்பா, ஆ. சுருக்க பையில காசு எங்க திணிச்சு வச்சிருப்பா, நமக்கு தானே தெரியும். அம்மா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என் வெள்ளையம்மாளுக்கு தேவையான பொன்பொருள்லாம் வாங்கி கட்டு ஆ. இப்ப இந்த கூட்டத்துல என் வெள்ளையம்மா எங்க உட்கார்ந்து இருக்கிறா, எங்க உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமிய பாத்துக்கிட்டு இருக்காங்கறத இப்ப பாக்கணும். அம்மா. பாப்பமா. தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம், சாமி அழைக்கக்கூடிய நேரத்துல சின்னஞ்சிறு குழந்தை கூட கண்ணை சேர்ந்து தோணும் ஐதீகம். தயவு செய்து கோச்சுக்காம படுத்துருக்கவங்கள எழுப்பிடுங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க பக்கத்துல படுத்துறவங்க எழுப்பிடுங்க. பாப்போம். எழுப்பிடு. எல்லாருமே எந்திரிச்சு முன்னாடி வாங்க. சாமி அழைக்கணும்னா முன்னாடி வந்தா மட்டும் சாமி அழைக்க முடியும். நீங்க வாட்டில் அண்ணனைக்காங்க உட்காந்து சாமி அழைக்க முடியாது. இப்பொழுது அந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி மதுரை பாண்டிமணி, அந்த மதுரை பாண்டிமணி அழைக்கக்கூடிய நேரத்தில் தயவு செய்து யாரும் உட்கார்ந்துருக்க கூடாது. கொஞ்ச நேரம் மட்டும் சாமி அழைக்கிற வரைக்கும் மட்டும் எல்லாம் எந்திரிக்க பார்ப்போம். ஏன்னா மற்ற நாடகம் மாதிரி இல்லை, இது மதுரை பாண்டிமணி நாடகம். ஒரு நாளைக்கு 1000 குட்டி அழக குட்டி காவியாங்கக்குடி மதுரை பாண்டி அவர் கதையை பாட்டா படிக்கும் பொழுது சின்னஞ்சிறு குழந்தை கூட உட்கார்ந்துருக்க கூடாது. எல்லாமே எந்திரிக்கமா. அக்கா எந்திரிச்சு ஏக்கா உட்கார்ந்த எல்லாருமே எந்திரிமா. எல்லாருமே எந்திரி மேல எந்திரி பார்ப்போம்.